கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாவை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இணையவழியின் ஆராதனை நடந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இருக்கிற இடங்களிலே நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆம் தகவலே, காலைதோறும் கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபைகளை எங்கள் மேல் அளவில்லாமல் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய ஆராதனைக்காக, இந்த நாளினுடைய சிறப்பு செய்திகளுக்காக உடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம். தூய ஆவியின் பிரசன்னம் இந்த வழிபாடை முழுவதுமாய் ஆட்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பரிபூர்ணமான கிருபை ஒவ்வொரு நிகழ்விலும் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறே. உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே இந்த தெய்வீக பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையான தேவன் மகிமையான காரியங்கள் பிள்ளைகளுடைய செயல்களுக்கு செய்யப்படியாக ஜெபிக்கிறே. அப்பா, இந்த நேரங்கள் ஒரு ஆசீர்வாதமான நேரங்களாய், இந்த நேரங்கள் ஒரு ஆறுதலின் நேரங்களாய், இந்த நேரங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிற நேரங்களாய் நீ மாற்றி நடத்துவதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய், எங்களை மூடி மறைக்கும்படியாய் பாதப்படியிலே சிந்திக்கிறாண்டவரே. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்புவது போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உடைய பிரசன்னம் நிரம்பும்படியாக சிந்திக்கிறோம். வல்லமை ஒவ்வொரு மேலும் அளவெல்லாம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளினுடைய ஆசீர்வாதங்களை, இந்த நாளினுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீக்காத கிருபை இந்த ஆராதனை முழுவதுமாய் வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். Amen.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கடவுள் உண்டு பண்ணின நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். திருத்துவ கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுள் ஆகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் மது மகிமையாக உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளை பரிசுத்தர், கடவுளை பரிசுத்தர், சர்வரை பரிசுத்தர், சர்வவல்லவரே பரிசுத்தர், சாவாளர்களே பரிசுத்தர், சாவாளர்களே பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையும்படி நீங்கள் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவர் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் தேவனே மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையான ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமார ரட்சகராக தன்னுடைய உலகத்தில் அன்பு கூறுதலை போற்றுகிறோம். குமாரனான கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் ஒரு மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே உண்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவே கடவுளே, எல்லா உங்களுக்கு வழி நடத்தி கடவுளின் நன்மை நெஞ்சில் கூடுகிறவரே உண்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லாம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். நாம் பாவத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். நமக்கு பாவனைகளால் நம்மை நாமே மன்னிக்கொள்ளாமல் நமக்கு உரிமை இல்லை. நமது பாவம் நெருங்கிவிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்திற்கு ஒரு நீதி உள்ளவர். நான் எழுதிய காலத்திற்கு போய் தகப்பனே, பலத்தின் பிரதமாகவும் இது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகனோட சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, உன்னுடைய கூலிக்காக வைத்துக் கொள்வேன். கடவுள் நாட்டில் சொல்லுவதற்கிறது மனதில் செய்து நம்பிக்கைகள் நமது கவனக்காக கொடுக்க முடியாத பிரதராசனம் எனக்கும் சோதிக்கப்பட்டும் பாவமல்லாத பிரதராசன் நமக்கு இருக்கிறார். நாம் படித்து இருக்கிற இடங்களிலே நாமே பரிசோதனை செய்வோம். சர்வனுடைய கடவுளத்திலே நாம் நமது நிலைகளை இயலாமைகளை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் சேர்ந்த பாவனை ஜெபத்தை நாம் சொல்லுவோம். சர்வனுடைய பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் விட்டு அழிந்து போனோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் எங்கள் ஆண்டவராகிய மனதில் வாக்குறுதின்படியே பிதாவே, சர்வதனையும் மன்னிப்பையும் பாவத்தையும் கற்றுத்தரலையும் நம்முடைய வாழ்க்கை செயல்படுவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் குருவத்தை தருவாராக. ஆமென். திருமறை பகுதியில் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 40 முடிய. புதிய ஏற்பாட்டு பக்கம் 173. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு
ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியில் இருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
நாம் இந்த நாளிலே உங்களுடைய சிறப்பு செய்தியை நாம் கேட்போம். நம்ம அதில் வந்திருக்கிற அருமையான அண்ணன் திரு பால் சாலமன் அவங்க நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய ஊழியர்களிலே தங்களை அதிகமாக இணைத்துக் கொண்டு அவருடைய வார்த்தைகளை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இந்த நாளிலே நம்ம அவர் வந்து அவருடைய வார்த்தையை நமக்கு அறிவிப்பதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுள் அவரையும் ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனையிலே நிச்சயமாக ஆண்டவர்களோடு கூட பேசுவார் என்பதிலே இந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் ஆவியானவராக அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. மனித சத்தம் அல்ல, மனித சொற்களும் அல்ல, மனித கருத்துக்களும் அல்ல. தெய்வமே, உங்களுடைய சத்தியத்தை கேட்பதற்கும் உங்களுடைய சத்தத்தை புரிந்து கொள்வதற்கும் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கும் சத்தியத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே சத்துவம் பெற்றுக் கொள்வதற்கும் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கீழ்ப்படியும் பாக்கியத்தை ஆண்டவனை அருள் செய்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த போதுகிறவர்களுக்கும் சபையின் ஊழியரவர்களுக்கும் செயலாளர், பொருளாளர், கணக்கர், சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் இன்னொரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு திருச்சபையாக நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு மனித பண்பும் பற்றுறுதி பகிர்வும் என்ற தலைப்பை நமக்கு தந்திருக்கின்றார்கள். வேதத்திலே இருந்து சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கும் காலத்திற்கு ஏற்ற விதத்திலே அவருடைய சத்தியத்தை அறிந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் திருச்சபை நமக்கு இவ்விதமாக தலைப்புகளை தந்து நாம் சிந்திப்பதற்கு நம்மை ஊக்கப்படுத்துகின்றார்கள். தனி மனிதர்களாக மாற்றம் பெற்றவர்களாக மட்டுமல்ல, இந்த முழு சமுதாயத்திலே மாற்றத்தை உருவாக்குவதற்கும், இந்த சமுதாயம் மனித குலம் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் படைப்புகள் அத்தனையுமே ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளுகின்ற விதத்தில் நாம் செயல்படுவதற்கும் வேதத்தில் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அழகாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஆக இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கென்று பிலிப்பியின் சம்பவத்தை மையமாக வைத்து கடவுளுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம், நம்பிக்கை இருக்கின்றதே, அது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவரை பற்றி பிடித்த, அவரை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையை குறித்து வேகமாக பிரசங்கித்ததினாலே தான் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 1/3 உலகம் முழுவதிலேயும் ஆண்டவரை பின்பற்றுகின்ற மனிதர்களாக மாறி இருக்கின்றார்கள். ஆக நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இருக்கிறதே, அது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நீங்கள் வேதாகமத்தை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால், இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து, அவருடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்ந்தவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்ட காரியங்கள் அநேக இடங்களில் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டின் பகுதியிலேயும் அவர் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களை பற்றி ஆங்காங்கே அழகாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் எதற்காக? இந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பற்றி பிடித்துக் கொள்வது மட்டுமல்ல, இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கின்றது. இது நம்முடைய கடமையாகவும் இருக்கின்றது. சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுலடியார் சொல்லுகிறார். அப்போ சுவிசேஷத்தை, இந்த அருட்பணியை, ஆண்டவரை நம்புகின்ற இந்த நம்பிக்கையை பற்றி நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொண்ட மனிதர்கள் எல்லாம் பிரபலமானவர்கள் என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. சாதாரண மனிதர்களாக இருந்து, சபையின் அங்கத்தினராக இருந்து, அழகாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களை, ஆண்டவர் மீது தான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதுனால வேகமாக திருச்சபைகள் வளர்ந்து பெருகியதை நாம்
வேதாகமத்திலையும் பார்க்கலாம், சரித்திரத்திலையும் நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே தான் இப்படி ஒரு மாணிக்கமாக முத்தாக கண்டெடுக்கப்பட்டவர் பிலிப்பு. அதை குறித்த வேதாகமத்தில் இன்னைக்கு நாம் வாசித்தோம். அந்த பிலிப்பினுடைய சரித்திரத்தை மையமாக வைத்து, சம்பவங்களை மையமாக வைத்து நான் உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அநேக இடங்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவரை பற்றி சொல்லப்படவில்லை. 6வது அதிகாரத்தில் அவரை பற்றி அறிமுகமாகின்றது. 8வது அதிகாரத்தில் அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 3 பகுதிகளில தான் அவர் செய்த ஊழியங்களை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. 3 குறிப்புகளை அவர் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். 2வது, பாடுகளை படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டவர். 3வது, பரலோகத்தையே தன்னுடைய வீடாக்கி கொண்டவர். இந்த 3 கருத்துக்களை உங்கள் முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவர் ஒருவேளை பிரபலமானவர் என்று வேதாகமத்திலே அவரை குறித்த குறிப்புகள் எதுவும் இல்லை. சாதாரண மனிதனாக இருந்து சத்தியத்தை அழகாக எடுத்து சொல்லி அநேக மனிதர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாகவும் அநேக பட்டணங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாகவும் வாழ்ந்திருக்கின்றார். முதலாவது, அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர் என்பதை 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். கிரேக்கர்கள், எபிரேயர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் எல்லோரும் திருச்சபையில் இருக்கின்றார்கள். திருச்சபைக்குள்ளாக ஒருவர் சரியாக கவனிக்கவில்லை என்ற ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுகிறது. அந்த குழப்பத்துக்கு நிவர்த்தி செய்வதற்கு, அந்த குழப்பத்தை சரி செய்வதற்கு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த மனிதர்கள் தேவை என்று திருச்சபை உணர்ந்து கொள்கின்றது. அப்படி உணர்ந்ததனால இப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனிதரை தேடும் போது அதிலே பிலிப்பு பெயரும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றனர். பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். அன்றாட காரியங்களை அழகாக செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அனுதின வாழ்வில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவையாக இருக்கின்றது. ஆண்டவரை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவியின் நிறைவினாலே வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆவியானவரை குறித்து பலவிதமாக ஒருவேளை நீங்கள் செய்திகளை கேட்டிருக்கலாம். நான் அறிந்த காரியங்களில மிக அழகிய ஒரு உதாரணம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த பல்சக்கரம் அது இயங்குகின்ற விதம். நீங்க மோட்டார் சைக்கிள் எடுத்தாலும் சரி, இல்லைஎன்றால் ஒரு வாகனத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றாலும் சரி, அது பல்சக்கரத்தினால்தான் சுழலுகின்றது. அந்த பல்சக்கரம் இருக்கிறதே, அது ஒன்றோடு ஒன்று குத்தி தள்ளுவதனால் அந்த பல்சக்கரம் அப்படி சுழன்று வருவதனால்தான் இந்த வாகனங்கள் முன்னேறி செல்லுகின்றது, இல்லையென்றால் ஓடுகின்றது. இப்ப இந்த பல்சக்கரம் ஒன்றை ஒன்று குத்தி முன்னாலே தள்ளும் போது, இல்லை சுற்றி கொண்டிருக்கும் போது அங்க இன்ஜின் ஆயில் உள்ள வச்சிருக்கலாம். இந்த இன்ஜின் ஆயில் இருக்க, இந்த இன்ஜின் ஆயில் உள்ள இருந்தாதான் பல்சக்கரம் ஒன்றோடு வந்து குத்தி தள்ளும் போது உடையாமல் பாதுகாத்துக் கொள்ளும். 2வது, சத்தம் வராது. அங்க பரிசுத்த ஆவியானவர் அந்த இன்ஜின் ஆயில் போல, அந்த எண்ணெய் போல மனிதர்களுக்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கும் போது நடக்கின்ற நிகழ்வு என்ன? திருச்சபை முன்னேறி செல்லுகின்றது. திருச்சபை முன்னேறி செல்லுகின்றது என்றால் என்ன அர்த்தம்? அந்த திருச்சபைக்குள்ளாக புதிய மனிதர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குகின்றனர். 2வது, திருச்சபையாக இணைந்து பணியாற்றும் போது அங்க சத்தம் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது. அதனால்தான் அந்த திருச்சபையில அதனுடைய அன்றாட காரியங்களை விசாரிப்பதற்கு ஆவியினால் நிறைந்த மனிதர்களை தேடுகின்றார்கள். தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த ஆவியினால் நிரப்பப்பட்டவளாக இருக்கின்றாய். எனக்கு காலையிலேயே அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவியானவரால் நிறைந்திருக்கும் போது, ஒன்று திருச்சபையாக வெளியே சென்று திருச்சபைக்கு வெளியே இருக்கின்ற மனிதர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம். ஆவியானவர் நம்மளை நிறைந்திருக்கும் போது இன்னொன்று நடைபெறுகின்ற நிகழ்வு என்ன? ஒரு சத்தம் இல்லாமல் அழகாக இயங்குவதற்கு ஏற்ற விதத்துல மனதில ஆண்டவர் அன்பை ஊற்றி விடுகின்றார். ஆக இவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. மகிழ்ச்சி என்பது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக வருகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. பல மனிதர்கள் என்ன யோசிக்கின்றார்கள்? மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வரும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல. நீதிமொழிகளிலே அழகான ஒரு வசனம் இருக்கின்றது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 10வது வசனம் அழகாக சொல்லுகின்றது. இந்த மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
இதயத்தின் கசப்பு அதற்கு தெரியும், அதனுடைய மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக மாட்டான். அப்படின்னா மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருகின்ற காரியம் அல்ல. யோவான் எழுதின நற்செய்தி 4வது அதிகாரத்துல நாம் வாசிக்க கேட்ட பகுதி இருக்கின்றது. அதுல அந்த சமாரியா பெண், ஆண்டவர் அந்த பெண்ணோடு கிணற்றின் அருகிலே சம்பாஷணை செய்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, உன் கணவனை அழைத்து வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றா, எனக்கு கணவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னது சரிதான், ஏற்கனவே 5 புருஷர்களோடு நீ வாழ்ந்துட்டா, இப்ப நீ வாழ்றது இன்னொரு புருஷனோடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ 5 கணவரோடு வாழ்ந்து இன்னும் மனதுக்குள்ளாக அந்த மகிழ்ச்சியை நீ காணவில்லை. மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வராது, நான் கொடுக்கின்ற தண்ணீர் அது ஜீவ தண்ணீராக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இவ எத்தனையோ மனிதர்களோடு வாழ்ந்து பார்த்து விட்டால் அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை என்பதனால இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னாரு, மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் தருகின்ற ஒன்றாக இருக்கிறது, நீரூற்றாக இருக்கிறது, அது உள்ளத்துல இருந்து பொங்கி வருகின்ற நீரூற்றாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. தாவீது இதை அழகாக சொல்லுகின்றார். 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகின்றார். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. அதுக்கு காரணம் என்ன? 1வது வசனம், 23வது சங்கீதம் 1வது வசனத்துல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கடவுள் உனக்கு மேய்ப்பராக இருப்பார் என்றால் உன் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மகிழ்ச்சி பொங்கி வரும். அந்த மகிழ்ச்சி நின்று போகாத ஒன்றாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அது தடையில்லாமல் வருகின்ற ஒன்றாக இருக்கும், அது வழிந்தோடும் நீரூற்றாக இருக்கும் என்று யோவான் எழுதின நற்செய்தி 7வது அதிகாரம் 37, 38வது வசனத்திலே நாம் அதை வாசித்து அறிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டவருடைய அன்பை நீ ருசித்திருப்பாய் என்றால், ஆண்டவருடைய அன்பை நீ அறிந்திருப்பாய் என்றால், ஆண்டவருக்கு உன் உள்ளத்தை ஒப்புக் கொடுத்திருப்பாய் என்றால், அது உள்ளத்துல இருந்து வழிந்து ஓடுகின்ற தண்ணீராக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறைத்திருப்பார் என்றால் என் மூலமாக பல மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது முக்கியமான காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தந்து என்னை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, என்னை பார்க்கின்ற மனிதர்கள் இவரிடத்தில் வித்தியாசம் ஒன்று காண்கின்றதை என்று சொல்லி இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியினாலே நடத்துகின்றார். சாதாரண பணிகளிலே அவருடைய ஆவி நிறைவு தேவையாக இருக்கிறது. இதைத்தான் பிலிப்பினுடைய வாழ்க்கையில இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். சபையை நிர்வகிப்பதற்கு, சபையை கவனிப்பதற்கு, மற்ற மனிதர்களை அழகாக இந்த சபைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு சாதாரண மக்களாக இருந்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது மனிதர்கள் திருச்சபைக்குள்ளாக வருகிறார்கள். சபை ஒன்றுதான். உலகத்திலே இருக்கின்ற அமைப்புகளிலே திருச்சபை ஒன்றுதான். திருச்சபைக்கு வெளியே இருக்கின்ற மனிதர்களை தேடுகின்றனர். மற்ற எல்லா அமைப்புகளும் தங்களுக்காகவே தேடுவார்கள். தங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடுவார்கள். எந்த அமைப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த அமைப்பு அவர்களாக வளர வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களுடைய செல்வ செழிப்பை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு அமைப்பு இந்த திருச்சபை இருக்கின்றது. இது மட்டும்தான் திருச்சபைக்கு வெளியே இருக்கின்ற மனிதர்களை தேடுகின்றனர். திருச்சபைக்கு வெளியே இருக்கின்ற மனிதர்கள் வளர்ப்பெற வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகின்றனர். ஆக திருச்சபையில் அங்கமாக இருக்கின்ற அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் செய்கின்ற முதல் பணி என்ன? திருச்சபைக்குள்ளாக அன்பையும் ஐக்கியத்தையும் கூடுதலாக வழங்கி மற்ற மனிதர்களை உள்ளே கொண்டு வருவதுதான் திருச்சபையின் இலக்காகவும் திருச்சபையின் நோக்கமாகவும் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுக்கு அந்த நிறைவு உங்களிடத்திலே காணப்படுகிறதா? அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த நிறைவோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கான தேவைகளுக்காக நீ தேடிக் கொண்டிருக்கின்றாயா? பரிசுத்த ஆவியானவர் என்னிலே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உன்னையே திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கின்றாயா? இல்லை என்றால் மற்ற மனிதர்களின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேடி எழுகின்றாயா? இரண்டாவதாக, பாடுகளை படிக்கட்டாக்கி கொண்டவன். எருசலேமிலே சபை விரிவாகி வருகின்றது. அங்கே சபைக்கு விரோதமாக சவுலும் சரி, அந்த அதிகாரத்தில் இருந்த மத
அதிகாரத்தில் இருந்தவர்களானாலும் சரி திருச்சபைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள். இப்ப திருச்சபைக்குள்ளாக வாழ முடியாத சூழ்நிலையில சிதறி செல்லுகின்றார்கள். அதை 8வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். சிதறி செல்லுகின்றார்கள். சிதறி சென்றவர்கள் எல்லோரும் ஆண்டவரை குறித்து அறிவித்தார்கள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 8வது அதிகாரத்துல சிதறி சென்றவர்கள் சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி சிதறி சென்றதுல பிலிப்பும் ஒருத்தர் எங்க போறாரு? சமாரியாவுடைய பட்டணங்களிலே ஒன்றுக்கு செல்லுகின்றார். அங்கு சென்று ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அநேக இடங்களிலே பிரசங்கித்தார்கள் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 8வது அதிகாரத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பிரசங்கித்தார்கள் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கித்தார்கள் என்ற பதத்தை சில இடங்களிலே நீங்கள் பெரும் மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் என்ற அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே பயன்படுத்தியிருக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தனி மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்றும் நாம் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். சில இடங்களிலே அதை கூட்டத்தின் மத்தியிலே பேசியதாக எடுத்துக்கொள்ளலாம். பல இடங்களிலே அவர்கள் தனி மனிதர்களோடு பேசியதை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா 4வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் 8வது அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ இங்கே பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கான அர்த்தம் என்ன? தனி மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்று அர்த்தமாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து பிலிப்புவும் அந்த பட்டணத்திலே சென்று பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 5வது வசனத்தில் அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சில மக்கள் கூட்டத்தை கூட்டி வைத்து பேசிய பிரசங்கம் என்று சொல்லி அதை நாம் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். ஆக இப்போ சிதறி சென்றானே, தான் இருந்த எருசலேமை விட்டு அவன் சிதறி செல்லுகிறான். அப்படின்னா எருசலேம்ல என்ன துன்பப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க என்று சொல்லி தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்களை குறித்து அவன் புதிதாக வந்திருக்கின்ற பட்டணத்திலே அவன் பேசிக் கொண்டிருக்கவில்லை. கஷ்டத்தின் மத்தியிலே அங்கே துரத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில இப்போது சமாரியாவில் இருக்கின்ற ஒரு பட்டணத்துக்குள்ளாக வந்து சேருகின்றார். வந்து சேர்ந்த இடத்துல தன்னுடைய கஷ்டத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். என்ன ஆச்சரியமா இருக்குவாருங்க. நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற கஷ்டங்கள், நெருக்கடிகளில் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? எல்லா மனிதனுக்கும் பாடுகள் என்பது ஆண்டவர் வைத்திருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றன. இந்த பாடுகளின் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லும் போது இந்த பாடுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா, இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய சிந்தையில எது ஆக்கிரமித்திருப்பது என்பது முக்கியமான காரியமாக இருக்கின்றது. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதன் ஆண்டவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறான். சூழ்நிலைகளை குறித்து அவன் கவனிப்பதில்லை. ஏனென்றால் அவர் படைத்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கின்றார் என்பதனாலே அவர் அனுமதித்திருக்கின்ற இந்த பாடுகள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாத்தையும் தாங்கி செல்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். சோதனைகள் வழியாக கடந்து செல்லும் போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று பவுலடியார் புரிந்து சபைக்கு அழகாக எழுதுகிறார். அப்போ பாடுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சிந்தை கொண்டிருந்ததுனால அவன் சென்ற அந்த பட்டணத்துல ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கின்றான். அப்படி பேசும்போது நடக்கின்ற நிகழ்வு என்ன? அநேக மனிதர்கள் சுகம் பெறுகின்றார்கள், சப்பானிகள் நடக்க ஆரம்பிக்கின்றார்கள், வியாதிஸ்தர்கள் சுகமடைகின்றார்கள், பிசாசு ஓடுகின்றது. அப்போ அந்த பட்டணம் முழுவதும் மகிழ்ச்சியாகிவிட்டது என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்படின்னா பிலிப்புடைய ஊழியத்தை பாருங்க. அந்த பட்டணத்துல வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு அவர் மட்டும் மகிழ்ந்திருக்கவில்லை, முழு பட்டணமும் மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு ஆண்டவர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். வேகமாக ஊழியம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம இங்கே இருந்துதான் ஊழியம் செய்யணும்னு சொல்லிதான் யோசிக்கணும்ல. எப்ப இவ்வளவு சபையில் இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு மக்கள் ஆண்டவருக்குள்ள வர்றாங்க, ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறார் அப்படின்னா அங்கேயேதான் இருக்கணும்னு சொல்லி பல மனிதர்கள் யோசிச்சு அங்கே ஸ்டே ஆகிடுறாங்கல்ல, அங்கேயே இருந்து விடுகின்றார். ஆனா ஆவியானவர் பிலிப்போடு கூட இடைப்படுகின்றார். பிலிப்பு, நீ செல்ல வேண்டிய பகுதி வேறொன்றாக இருக்கிறது. எங்க? பாலைவனத்துக்கு நீ செல்ல வேண்டும். மனிதர்களை காண முடியாத இடத்துக்கு அவர் அழைத்து செல்கின்றார். இங்கே திரள் கூட்டமான மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனிதனை ஆண்டவர் அழைத்து ஒரு தனி மனிதனுக்கு பாலைவனத்திலே, தண்ணீர் இல்லாத பகுதியிலே, வனாந்திரத்திலே ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்று அழைக்கின்றார்.
கீழ்ப்படிஞ்சாங்க. 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் புரிந்து கொள்ளலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திரமாய் போ அப்படின்றார். அந்த பாலைவனத்திற்கு போ அப்படின்னு சொல்றார். எவ்வளவு மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்ததனால திரளான மக்கள் தேவனுக்கு நேராக திரும்பிக் கொண்டிருக்கின்ற காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களே இல்லாத இடத்துக்கு நீ செல்ல, அந்த ஒரு மனிதனை நீ சந்திக்க வேண்டும். ஆத்ம ஆதாயத்திலே மிக முக்கியமானவர்கள், தனி மனிதர்கள் முக்கியமானவர்கள். இந்த பற்றுறுதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமே, நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமே, அது தனி மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். நம்முடைய ஆண்டவர் தனி மனிதர்கள் மீது கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின கடிதம் 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுலடியார் எழுதுகின்றார். ரோம திருச்சபைக்கு அவர் எழுதும்போது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தே வரீங்கன்னா பெயர்களாகத்தான் சொல்லப்பட்டது. 26 நபருடைய பெயரை அவர் உச்சரிக்கின்றார். அது என்ன வெளிப்படுத்துகின்றது? தனி மனிதர்கள் முக்கியமானவர்கள். ஒரு பெரும் கூட்டம் அல்ல, தனி மனிதர்கள் முக்கியமானவர்கள். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடினாலும் ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் இருப்பதில்லை. ஒரு மனிதன் இறைவனை தேடுகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் எங்கே என்ற கேள்வி ஒரு மனிதனுக்குள்ளாக வருவானால், இந்த உலகத்தை படைத்த இறைவனை நான் பார்க்க வேண்டும் என்ற சிந்தை ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் ஒரு ஏக்கமாக மாறி இருக்குமானால், அந்த ஏக்கத்திற்கு ஆண்டவர் பாலைவனமாக இருந்தாலும் பதில் தருகின்றவராக இருக்கின்றார். பிலிப்பு போகிறார், இவன் புறப்பட்டு செல்கிறான், எத்தியோப்பியனை சந்திக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டு வருகிறான். எருசலேமில் ஆண்டவரை தொழுததற்கு பிறகு இந்த புத்தகத்தை கையில் எடுத்து வாசித்துக் கொண்டு வருகிறான். அப்படி வாசித்து வருகின்றவருக்கு விளக்கம் சொல்லி அவனை திருமுழுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கின்றான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாலைவனத்துக்கு அவனை ஆண்டவர் அனுப்பி வைத்தார். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்வு, ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தனசிங் என்று சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு அருமையான அண்ணன், எனக்கு தேவன் தந்திருப்பது ஜம்மு காஷ்மீர் இந்த மாநிலத்தில் சென்று ஊழியம் செய்வதற்கு என்னை அழைக்கின்றார் என்று சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த முன்னேற்ற பணிகளை நண்பர் சுவிசேஷத்தை பொருட்கொள்ளும் முன்னேற்ற பணிகளை மிகச்சிறந்த ஒரு ஊழியக்காரர். ஆனால் அவர் செல்ல விரும்புவது தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கின்ற, துப்பாக்கி சூடுகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநிலத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னார். ஆக அங்க போயிட்டாங்க. 2 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு நான் அவரை சந்தித்தேன். அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன சம்பவம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவில் நீங்க டெல்லியில இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நீங்க போனீங்க அப்படின்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் மிலிட்டரி இருக்கும், ராணுவ வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு அது முதல் தடவையாக பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். ஈவன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்களில் நீங்கள் காவல்துறையினரை கூட பார்க்க முடியாது, போலீஸை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அங்கே முழுசு ராணுவமாக இருப்பாங்க. இப்போ அந்த மாநிலத்தில் போய் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஊழியத்தை செய்ததுக்கு சொன்னார், ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன சம்பவம்னா, பேருந்திலே நான் பயணித்துக் கொண்டிருந்தேன். அந்த அண்ணன் சொன்னாங்க, நான் பேருந்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ராணுவத்தினர் அந்த பேருந்தை மறித்து விட்டார்கள். மறிச்சு உள்ள வந்து ஒவ்வொருத்தரையா செக் பண்றாங்க. அப்ப நான் என்னுடைய ஐடி கார்டை காமிச்சேன். அவனுக்கு என் மேல நம்பிக்கை வரல என்பதனால கீழே இறங்கி சொல்லிட்டான். ஒருவேளை எல்டிடியை சேர்ந்தவராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் என்னை கீழே இறங்கிட்டான். அந்த பேருந்துலையும் விசாரிக்கிறார்கள், இந்த மனிதனை உங்களுக்கு தெரியுமா, இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தானா அப்படின்னு சொல்லி. பேருந்துல யாருக்கு நம்மளுக்கு தெரியும், ஒருத்தருமே தெரியாது. ஆக நான் கீழே இறங்கிட்டேன். என்ன சொன்னாங்க, முன்னால 2 ராணுவ வீரர்கள் துப்பாக்கியோட ஓடுறாங்க, என்ன மத்தியில் விட்டுருக்காங்க. பின்னால 2 பேர் ராணுவ வீரர்கள் துப்பாக்கியோட இருக்கிறாங்க. இப்ப பின்னால இருக்கிற துப்பாக்கி வச்சு சொன்னா ஓடணும். முன்னால 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க, மத்தியில நான் ஓடுறேன், பின்னால 2 ராணுவ வீரர்கள். ஊழியக்காரனாக்கி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, வாலிப பருவத்தெல்லாம் தாண்டின வயசு. இப்போ ஓட சொன்னா ஓட முடியுமா? ஓட முடியாது. ஆனா பின்னால இருக்கிற துப்பாக்கி அவன் ஓடலான்னு சுட்டு இருப்பான்.
அந்த சூழ்நிலையில பயத்தின் அடிப்படையில அவளோடு கூட ஓடினேன். அதுவும் கொஞ்ச தூரம் இல்லை, 2, 3, 4 கிலோமீட்டர் ஓட வச்சுட்டாங்க. கடைசியில ராணுவ முகாமுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நல்ல இலைக்கு, இந்த இலைப்பின் மத்தியில் நின்றுட்டு இருக்கேன். என்னை நிப்பாட்டிட்டு காவலுக்கு 2 பேரை நிறுத்தி வச்சுட்டு மற்ற 2 பேரும் போய் அங்கே தகவல் கொடுக்குறாங்க. அந்த முகாமுக்கு தலைமை பொறுப்பாளர் இடத்துல போய் சொல்றாங்க, சந்தேகத்தில் என்னை கூட்டிட்டு வந்து போறேன்ட்டு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு அவர் வராரு, வந்து என்கொயரிக்காக வராரு. அந்த என்கொயரியில ஒருவேளை அவர்கள் சந்தேகத்தை நான் நிவர்த்தி செய்யாவிட்டால் சுட்டுக் கொள்வதற்கும் அதிகாரம் வைத்திருக்கிறார். அதெல்லாம் அங்கே சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் என்பதனால நான் நின்றுட்டு இருக்கேன். பயந்து போய் அந்த அதிகாரி ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு வராரு. வந்தோடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறார். விசாரிக்க ஆரம்பிச்சோடனே கடைசியா இயேசு சுவாமியை பற்றி நான் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆச்சரியமா என்னை பார்த்துட்டு இருந்தவர் கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 சேர் எடுத்துவாங்க அப்படின்னாரு. 2 ஆசனத்தை கொண்டு வர சொன்னாங்க. ஒரு ஆசனத்துல என்ன உட்கார சொல்லிட்டு இன்னொரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து சொன்னாரு, நான் இந்த இயேசுவை குறித்து கொல்கத்தாவில் இருக்கும்போது என்னுடைய உறவுக்கார குடும்பம் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். அப்போ இந்த இயேசுவை பற்றி சொன்னார்கள். அப்ப எனக்கு இந்த கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. வேதாகமத்தை வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை நான் சந்திக்க முடியவில்லை. எனக்கு பல இடங்களுக்கு மாறுதலாகி அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்க வந்திருக்கிறேன். அதுக்கு நான் அந்த குடும்பத்தை சந்திக்கல. நான் செல்லுகின்ற இடம்லாம் இது யோசிச்சு பார்ப்பேன். இந்த கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. இன்றைக்கு அந்த கடவுள் உன்னை என்னிடத்துல அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்றது மட்டும் இல்ல, அந்த கேம்ப்ல இருந்த எல்லா சிப்பாய்களும் நினைச்சாரு, இந்த பாஸ்டர் சொல்லுகிற செய்தி எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேம்ப்ல இருந்த எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னார். அல்லேலூயா. தனி மனிதர்களை சந்திப்பதற்கு தேவன் விரும்புகிறார் என்றால் அதற்கு பின்பாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பிலிப்பு ஒரு வளமான ஊழியத்தில் இருந்து செழிப்பாக அநேக மனிதர்களுக்கு அருள்பணியை செய்து கொண்டிருந்த அவனை தனியாக பிரித்தெடுத்து வனாந்தரத்திற்கு அனுப்புகின்றார். அநேக மனிதர்களுக்காக அல்ல, ஒரு மனிதனுக்காக. தனி மனிதர்களின் மனமாற்றம் என்பது முக்கியம் என்பதனால்தான் திருச்சபையின் அங்கத்தினர்களாக இந்த பணியை செய்ய வேண்டும் என்பது திருச்சபை வலியுறுத்தி சொல்லுகின்ற காரியமாக இருக்கு. இது போதகருடைய பணியில் என்றால் ஊழியக்காரனுடைய பணி என்று நீங்கள் தவறான அபிப்பிராயம் வைத்திருக்க கூடாது. தனி மனிதர்களை சந்திப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தால் பாடுகளை படிக்கட்டாக மாற்றிக் கொண்டார். கடைசியாக நான் சொல்லி முடிக்க வேண்டியது, பரலோகத்தை வீடாக்கி கொண்டார். நீங்கள் 21வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பவுலடியார் அவரை சந்திப்பது, அந்த குழுவினராக சந்திப்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது செசரியாவில் அவர் இருக்கின்றார். அங்கே செசரியாவுக்கு அவர் வந்துவிட்டார். செசரியா என்பது அந்த யூதேய தேசத்து முழுவதற்கும் தலைமை பட்டணம், கேபிட்டல் சிட்டி என்று சொல்வாங்க, தலைநகரமாக இருந்தது. ரோமர்களுடைய நிர்வாகத்தில் இந்த யூதேய முழுவதற்கும் அந்த செசரியாவை தலைநகரமாக கொண்டிருந்தாங்க. அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். அப்போ அந்த ஊழியத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு 4 பொம்பளை பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்க. குடும்பம் முழுவதையும் அவர் ஆண்டவருக்குள்ளாக நடத்தி இருக்கின்றார். முழு குடும்பமும் ஆண்டவரை ஆராதித்திருக்கின்றார்கள். முழு குடும்ப அங்கத்தினர்களும் ஆண்டவருடைய வரத்தை பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். 4 பெண்களுமே திருமணம் வேண்டாம் என்று சொல்லி திருமணத்தை தள்ளி வைத்து விட்டு, இல்லைஎன்றால் திருமணம் வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள், தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எபேசியர்கள் கிட்ட 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து 6வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் பவுலடியார் அழகாக குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து அழகாக சொல்லுகின்றார். அதில் குடும்ப உறவை பற்றி அவர் தெளிவாக எழுதியிருக்கின்றார். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆவியானவர் ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்யும் போது அத்தனை பேருமே தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கமாக மாறுகின்றார்கள். அதனால்தான் யோசுவா சொல்லும்போது என்ன சொல்லுகின்றார்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகின்றீர்கள்? அந்த நதிக்கு அப்பால் இருக்கின்ற தெய்வத்தை வணங்க போகின்றீர்களா, இல்லை
இந்த கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்க போகின்றீர்களா? நானும் என் வீட்டாரும் தான் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகின்றார். ஆக பிலிப்பு ஆண்டவரை அறிந்து கொண்டதனாலே, ஆவியானவரால் நிரப்பப்பட்டதனால முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நேராக நடத்துகின்றார். முழு குடும்பமும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்றனர். மணக்காடு என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விதவை தாய். அந்த விதவை தாய்க்கு அநேக பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை உருவாக்கின விதம் ரொம்ப ஆச்சரியமான. அதுல இஸ்ரவேல் தேவதாஸ் என்று சொல்லி ஒரு அண்ணன் மணக்காடு என்ற ஒரு கிராமத்துல இருந்து அவர் எங்க புறப்பட்டு போறாரு அப்படின்னா, குஜராத் மாநிலத்திற்கு போறாரு. குக்னா என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு மக்கள் இனத்தை சந்திப்பதற்காக அவர் புறப்பட்டு போறார். ஆண்டுடைய கிருபையினாலே இன்றைக்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அவர் அங்கே கால் பதித்து. 30-35 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த குக்னா மண்ணில, குஜராத் மாநிலத்துல அந்த குக்னா திருச்சபை திருமண்டலமாக மாறி இருக்கின்றது. எங்கோ இருக்கின்ற ஒரு உதவை தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபித்ததனுடைய விளைவு என்ன? குஜராத் மாநிலத்தில் ஒரு திருமண்டலம் உருவாக்குவதற்கு தேவன் அவரை பயன்படுத்தி இருக்கின்றார். குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கும் போது நடக்கின்ற நிகழ்வு. அந்த விதவை தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேர் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுல இருக்கின்றார்கள், 2 பேர் IMSல இருக்கிறாங்க, 2 பேர் திருமண்டலத்துல போதகர்களாக இருக்கின்றார்கள், ஒரு பெண் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுல திருமணமாகி அவர்கள் அங்கே இருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கின்றார்கள். இது ஒரு ஆச்சரியமான காரியம். பிலிப்பினுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே ஆண்டவரை அறிந்தது மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். முழு குடும்பமும் ஆண்டவருக்கு சேவை செய்தார். நம்முடைய பற்றுறுதியை, நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கின்றது. இது ஏதோ புதிய ஏற்பாட்டிலே வந்த செய்தி என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லும் போது, நீ பார்வோன் இடத்திலே சொல்ல வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய வல்லமையை நீ அறிந்து கொள்வாய், என்னுடைய பெயர் பிரஸ்தாபமாகும், இதைத்தான் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனுடைய அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், மோசே தன்னுடைய பயணத்தின் போது வருகிறார். எரிகோவுக்கு முன்பாக வரும்போது அந்த வேசி என்ன சொல்லுகின்றாள்? ராகாப் என்ன சொல்லுகின்றாள்? உங்களுடைய தெய்வத்தை பற்றி நீங்கள் வரும்போதே நாங்கள் அறிந்து கொண்டோம், வானத்துக்கும் பூமிக்கும் அவர் மட்டுமே தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பாருங்க, எகிப்திலிருந்து புறப்படுவார். 40 ஆண்டு கால பயணத்துல இவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த கானான் தேசத்துக்குள்ளாக சென்றுவிட்ட செய்தி என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகின்ற கடவுள் இருக்கின்றாரே, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த வேதம் முழுவதும் செய்கின்ற காரியம், சொல்லுகின்ற காரியம் என்ன? அவரை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நீ சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் இந்த ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு, இந்த விசுவாசத்தை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயக்கமில்லாமல் இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கிறது. சிலருக்கு ஒருவேளை அச்சம் இருக்கலாம், ஆண்டவரை பற்றி சொல்வதிலே பயம் இருக்கலாம். ஆனா உன்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறார். அந்த முடி கூட கீழே விழுறது என்னுடைய சித்தம் இல்லாமல் விடாது அப்படின்னு சொல்றார். அப்படின்னு அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு, என்னுடைய பற்றுறுதியை சொல்வதற்கு, என்னுடைய விசுவாசத்தை சொல்வதற்கு பயம் அவசியம் இல்லை. தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1:12 நாம் விசுவாசிக்கின்றவர் என்ன அறிந்திருக்கிறோம், சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதே. ரோமர் 1:16 என்ன சொல்லுகிறார்? ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப அருட்பணியை நான் செய்யும் போது, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லும் போது, இயேசு உன்னை ரட்சிக்கிறார் என்று சொல்லும் போது, கிரியை செய்கின்ற ஆண்டவர் மனதுக்குள்ளாக கிரியை செய்து அந்த மனிதனை தனக்கு நேராக திருப்புகின்றார். நானும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவர்களே, காலை ஆராதனைகளை பங்கெடுத்திருக்கின்ற நீ இந்த தீர்மானத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்மை குறித்து பேசுவேன். நல்ல ஷர்ட் போட்டா சொல்றோம்ல, இந்த கடையில் எடுக்காம சொல்லி, இந்த பிராண்ட் சொல்றோம். ஒரு நல்ல சாரி கட்டினா இது எங்க எடுத்த அப்படின்னு சொன்னா அந்த கடையை சொல்றோம், இல்ல என்ன பிராண்ட் சொல்றோம். வாழ்வை மாற்றினார வாழ்வில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இயேசுவை பற்றி சொல்றீங்களா? பேச்சிலே மாற்றம் இருக்கிறதா? மக்கள் ஒருவேளை உன்னை பற்றி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காங்கன்னா
இயேசுவை பற்றி சொல்லுகிறாயா? பேதுரு சொல்லும்போது என்ன சொல்ற அப்படின்னா, நம்பிக்கையை குறித்து நீ மற்றவர்களிடத்துல எப்பொழுதும் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பற்றுறுதியை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அவரை பற்றி நீ பேசும்போது உன்னுடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கின்ற திட்டத்தை பூரணமாக நிறைவேற்றுவார். தனி மனிதர்களுக்கு ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்பது முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். தேவன் உன்னோடு கூட பேசியிருப்பார் என்றால் இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் உங்களுடைய அன்பை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து எங்களுடைய திருச்சபைக்கு மனிதர்களை நான் அழைத்து வருவேன். தீர்மானம் செய்வாயா? எங்களுடைய ஆலயம் நிரம்பும் அளவுக்கு, ஆலயத்தை திறக்கின்ற நாட்களில் ஆலயம் நிரம்பும் அளவுக்கு மனிதர்களை அழைத்து வருவதற்கு நானும் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மூலமாக இந்த ஆண்டில் ஒரு குடும்பம் உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வாயா? அப்படி உன்னை நீ அர்ப்பணிப்பாய் என்றால் உன்னை குறித்து உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதவசனம் அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடன் அல்லவா? வேதவசனம் அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடன் அல்லவா? விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள், விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள். கோதுமை மணிகளாய் பயன்பட வாழுங்கள், கோதுமை மணிகளாய் மடிந்திட வாருங்கள். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் எங்கும் விதைக்கப்பட வேண்டுமே. வேத வசன விதைகள் எங்கும் விதைக்கப்பட வேண்டுமே. இங்கு தரிசனம் உரைக்கப்படணும், தேவ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். இங்கு தரிசனம் உரைக்கப்படணும், தேவ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. இயேசுவின் ரட்சிப்பினை சொல்வது லட்சியமா? லக்கை இழந்தால் உப்புத்தூள் அல்லவா? இயேசுவின் ரட்சிப்பினை சொல்வது லட்சியமா? லக்கை இழந்தால் உப்புத்தூள் அல்லவா? தயங்குவதா தரித்து நிற்பதா? தயங்குவதா தரித்து நிற்பதா? கலப்பையில் கை வைத்து பின் திரும்பி பார்க்கலாம், கலப்பையில் கை வைத்து பின் திரும்பி பார்க்கலாம். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. நாம் வாழுகின்ற இந்த காலம் மனிதர்கள் வறட்சியோடு இருக்கின்ற காலம், தெய்வமங்கே என்று தேடுகின்ற ஒரு காலம். பாலகனம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, நாளைய தினத்தின் காரியத்திற்கு நான் என்ன செய்வேன் என் ஏக்கத்தோடு தேடி இலைகின்ற ஒரு காலத்திலே நானும் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோமே. இந்த ஆண்டவர் உன்னை தேடி வந்தாரே, இந்த நற்செய்தியை மற்றவர்களோடு நீ தேடி சென்று அறிவிக்க மாட்டாயா? தேவன் அதை எதிர்பார்த்து உன்னுடைய அருகிலே ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். என்னை பற்றி நீ பேச வர மாட்டாயா என்று சொல்லி, ஒருவேளை இந்த நாளிலே இந்த தீர்மானத்தை ஆண்டவரே உம்மை குறித்து நான் பேசுவேன் என்று நீ தீர்மானிப்பாய் என்றால் தேவன் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன், பாடுகளை படிக்கற்களாக மாற்றிக் கொண்டவன், பரலோகத்தையே தன் வீடாக மாற்றிக் கொண்டவன். ஆண்டவரே, அந்த வாக்கியத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ பேசினதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி.
அன்பின் ஆண்டவரே, தீர்மானித்த பிள்ளைகள் அதை அபியாசப்படுத்துவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு இந்த பற்றுறுதியை, இந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்து ஜெபிக்கிறோம். தீர்மானித்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் தேவனின் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்கலாம். நம்ம விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம், சேர்த்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். அவர் பிரசாதாவின் அதை கண்ணமடைத்து பிறந்தார். முதல் நாட்டில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையின்றி மறைத்து அடக்கப்பட்ட பாதத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுபடியும் எழுந்திருக்கிறார். பரமண்டலத்திலே சர்வபிதாவாகிய தேவனை வசப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் வருவார். விசுவாசிக்கிறேன். ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரமும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே செய்தியை அளித்து திருச்சபையின் பேராளர் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடுமையான சூழ்நிலை மத்தியிலே திருச்சபை மக்களாகிய நீங்கள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருங்கள். அரசு சொல்லுகிற ஒவ்வொரு குறிப்புகளையும் நீங்கள் கவனித்து கீழ்ப்படிந்து நடக்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இணைய வழியின் மூலமாக நாம் கடவுளை ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனை நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்களுடைய மேலான ஆலோசனை நீங்கள் எனக்கு தெரிவிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். அதே வேளையிலே நம்முடைய சிறுவர் ஊழியம், ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கான ஊழியங்கள் நம்முடைய திருச்சபையின் மூலமாக புதியதாக யூடியூப் சேனல் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எனவே சிறு பிள்ளைகள் அதில் நீங்கள் பயனடையும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தினந்தோறும் வழக்கத்தின்படி நாம் செபிக்கிற இரவு நேர ஜெபங்களை சரியா 8 மணியிலிருந்து 9 மணி வரை நாம் குடும்பமாக சேர்ந்து செபிப்போம். நாம் செபித்து இந்த தேசத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பாராக. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதாக பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டாம் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க நோக்கி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்கின்றே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் இரக்கம், பராமரிப்பு, பாதுகாப்பு, நல்வாழ்வு நம் அனைவரோடும் இன்று மேலும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பணிவரவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் அவதாமையோடு இருப்பாராக. சமாதானத்தை சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரம்.